தஞ்சை மேரிஸ் கார்னர் மேம்பாலம் கீழ்ப்பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலால் மேம்பாலத்தினை ராமநாதன் ரவுண்டானா வரை நீட்டிப்பு செய்து போக்குவரத்து இடையூறை கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சரவணகுமார் அப்பகுதியில் நடத்திய கலந்தாய்வு குறித்து தற்போது பார்க்கலாம். மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாம் தற்போது தஞ்சை மேரிஸ் கார்னர் அருகே உள்ள மேம்பாலத்தில் இருக்கிறோம். இந்த மேம்பாலம் என்பது மிகவும் முக்கியமானது. அதாவது வெளியூர்களிலிருந்து தஞ்சைக்கு வரக்கூடிய முக்கிய பேருந்துகள் அனைத்துமே இந்த மேம்பாலம் வழியாக தான் ஊருக்குள்ளாக வரும். அதாவது சொல்லப்போனால் பட்டுக்கோட்டை, வேளாங்கண்ணி, திருவாரூர், நாகை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசு பேருந்துகள் அனைத்துமே இந்த மேம்பாலத்தை பயன்படுத்தி தான் புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்வதாக இருக்கட்டும் அல்லது தஞ்சை பழைய பேருந்து நிலையத்திற்கு செல்வதாக இருக்கட்டும் இந்த மேம்பாலத்தை தான் பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த மேம்பாலமானது தொல்காப்பியர் சதுக்கத்தில் இருந்து ஆரம்பித்து தஞ்சை ராமநாதன் ரவுண்டானா வரை செல்ல வேண்டிய மேம்பாலமானது சில காரணங்களுக்காக மேரிஸ் கார்னர் பகுதியிலேயே குறுகலாக நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் என்பது இந்த பகுதியில் அதிகமாக காட்சி அளிக்கிறது. அதாவது மேம்பாலத்திலிருந்து வரக்கூடிய நாகை, திருவாரூர், பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பேருந்துகள் இங்கு வரும்போது மேம்பாலம் இறக்கத்தில் கிட்டத்தட்ட 3 பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது. தனியார் பள்ளிகள் உட்பட அரசு உதவி பெறும் பள்ளிகளும் இந்த பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இதனால் காலையிலும் மாலையிலும் பள்ளி விடும் நேரங்களிலும் பள்ளி தொடங்கும் நேரங்களிலும் இந்த பகுதியில் கூட்டம் என்பது அதிகமாக காட்சியளிக்கிறது. பள்ளியில் விடவரும் பெற்றோர்களாகட்டும் ஆட்டோக்களாகட்டும் அனைத்தும் இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்படும் காரணத்தினால் வெளியூரில் இருந்து வரும் பேருந்துகள் முதல் ஆம்புலன்ஸ்கள் முதல் கிட்டத்தட்ட சுமார் அரை மணி நேர போக்குவரத்து நெருக்கடிக்கு ஆளான பிறகுதான் இங்கிருந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. கடந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தினேஷ் பொன்ராஜ் அவர்கள் இங்கு மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது இந்த மேம்பாலம் என்பது இந்த மேரிஸ் கார்னர் பகுதியோடு முடிவடைவதை நீட்டிப்பு செய்ய வேண்டும் என தமிழக அரசிற்கு கடிதம் மூலம் தெரிவித்து இந்த மேம்பாலத்தை ராமநாதன் ரவுண்டானா வரை கொண்டு செல்ல வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் அனைத்து தயார் நிலையில் இருந்த நிலையில் அப்போதைய மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் அவர்கள் மாற்றப்பட்டதால் மீண்டும் இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டு தற்போது மிகப்பெரிய நெருக்கடியானது இந்த பகுதியில் காட்சியளிக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் சுமார் பேருந்துகள் செல்வதற்கு அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதியில் காத்து கிடக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டு வருகிறது. மேலும் இந்த நெருக்கடியின் காரணமாக அவ்வப்போது விபத்து உள்ளிட்ட பல பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது. தற்போது அரசு பேருந்து ஓட்டுநர் நம்மிடையே இருக்கிறார், உடன் கேட்கலாம். ஆனா இப்ப நீங்க இந்த பகுதியில் போகும்போது எவ்வளவு டிராபிக் ஆகுது? டெய்லி போயிட்டு இருக்கீங்களா? 20 நிமிஷத்துக்கு மேல டிராபிக் ஆகுதுங்க சார். இங்க இருந்து போக கூட்டமே ராமநாதர் தாண்ட கூட்டமே ஃபுல்லா டிராபிக்ல இருக்குது சார். ஒண்ணுமே பண்ண முடியல சார். இந்த இடத்துல என்ன பண்ணணும்? டிராபிக் கிளியர் பண்ணணும் சார். பாலத்துல இருந்து நேரா பாலம் ஒண்ணு போட்டு விட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சௌரியமா இருக்கும் சார். எங்க வரைக்கும் கொண்டு போகணும் சார்? ராமநாதர்ல இருந்து திரும்ப முடியும் சார். செல்வம் சார். அதாவது இந்த பாலம் என்பது இந்த பள்ளியின் அருகிலேயே பாதியில் நிறுத்தப்பட்டுள்ள காரணத்தினால் தினந்தோறும் இந்த பகுதி என்பது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து என்பது பாதிப்பாகி வருகிறது. தற்பொழுது இந்த பகுதியில் இருந்து 108 வாகனமாக இருக்கட்டும் எந்த வாகனமாக இருந்தாலும் செல்லும் போது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக ஆவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசு இணைந்து இந்த மேம்பாலம் என்பதை ராமநாதன் ரவுண்டானா வரை கொண்டு சென்றால் மட்டுமே இந்த பகுதியில் உள்ள பிரச்சனை நிரந்தரமாக தீரும் என தெரிவிக்கின்றனர். அதுபோக இந்த பள்ளிகளில் இருந்து பெற்றோர்கள் அழைக்க வரும் பட்சத்தில் பள்ளிகளின் வெளிப்பகுதியிலேயே நின்று அழைத்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. பள்ளிகளும் பெற்றோர்களை அழைத்து செல்வதற்கு பள்ளி வளாகத்திற்குள்ள வாகனங்களை நிறுத்தும்படியும் அங்கிருந்து மாணவர்கள் அழைத்து செல்லும்படியாக செய்தால் மட்டுமே வெளியில் மாணவர்களின் பெற்றோர்கள் காத்து கிடக்கும் நிலை ஏற்படுவது குறையும். இதன் மூலமாகவாவது இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது குறைக்கப்படலாம். அதேபோல் காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் போக்குவரத்து காவலர்கள் இருந்தாலும் கூட இந்த பகுதி என்பது 3 பகுதி இணைக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. எனவே காவலர்கள் அந்தந்த அதாவது ஒரு பள்ளி வளாகத்தில் மட்டும் பள்ளியின் நுழைவாயிலில் மட்டும் காவலர்கள் நின்று இந்த போக்குவரத்தை சரி செய்யாமல் இந்த மேம்பாலத்தை சுற்றி 3 பகுதிகளிலும் போக்குவரத்து காவலர்கள் காலையிலும் மாலையிலும் இந்த போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் இந்த பகுதி மக்களின் முக்கியமான கோரிக்கை என்பது இந்த மேம்பாலம் என்பதை மேரிஸ் கார்னர் பகுதியோடு நிறுத்திவிடாமல் மீண்டும் இந்த திட்டத்தை ராமநாதன் ரவுண்டானா வரை இந்த பாலத்தை நீட்டிப்பு செய்ய வேண்டும். அதற்கான திட்டத்தை உடனடியாக தயார் செய்ய வேண்டும். மாவட்ட ஆட்சியர்
இந்த திட்டத்தை தயார் செய்து தமிழக அரசின் மூலம் ஒப்புதல் பெற்று பாலத்தின் தூரத்தை அதிகரிக்க வேண்டும் என்பது நீண்ட நாட்களான கோரிக்கையாக இருந்து வருகிறது. தற்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் முரசொலி அவர்கள் ஏற்கனவே ஒரு 6 மாதத்திற்கு முன்பு இதே பாலத்தினை ஆய்வு செய்து இந்த பாலம் நீட்டிப்பு செய்யப்படும் என தெரிவித்திருந்தால், இருப்பினும் கூட தற்போது வரை பாலம் என்பது மேரிஸ் கார்னர் பகுதியோடு முடிவதால் தினந்தோறும் இந்த பகுதியில் காலையும் மாலையும் நீண்ட போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அவ்வப்போது விபத்து ஏற்படும் போது பள்ளி மாணவர்களும் கூட விபத்தில் சிக்கும் அவலநிலை ஏற்பட்டு வருகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம், மாநில அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த மேம்பாலத்தை தூரத்தை அதிகரிக்க வேண்டும், போக்குவரத்தை சரி செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் சரவணகுமார். நாஞ்சிக்கோட்டை தான் நான். இதுலேருந்து இந்த பாலத்திலேருந்து இறங்கி ஒவ்வொரு நாளும் வர போது அந்த பஸ்ஸுலேருந்து, வேன்லேருந்து, கார்லேருந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்கோம் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு. எங்களுக்கு காலையில் மார்னிங் கண்டிப்பாக டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க. ஈவினிங் சுத்தமாக இல்லை, யாருமே இல்லை. நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. பஸ் அங்கேருந்து வரும்போது ஒரு பிரேக் அடிக்க மாட்டேறாங்க, நிற்க மாட்டேங்குது. பிரேக் அடிக்கிறதால நிற்கணுமே, நின்னா தானே. ஒரு லாரி லோடோட வருது அப்படின்னா அது நின்னா தான் உண்டு. ஏற்கனவே இப்போ இந்த ரவுண்டான மூட்டப்போ ஒரு ஃபேமிலியோட ஒருத்தவங்க இறந்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு தயவுசெய்து இந்த பாலத்தை கொஞ்சம் ராமநாதன் வரைக்கும் கொண்டு போய் அந்த இடத்துல நிப்பாட்டினாலும் சரி தான், இல்லை இந்த பாலத்தை சீர்படுத்தி இதுக்கு அந்த சைடு கொண்டு போய் நிப்பாட்டினாலும் சரி தான். இது எங்களுக்கு ரொம்ப போக்குவரத்தை இடைஞ்சல் பண்ணுது. தயவுசெய்து இந்த பாலத்துக்கு ஒரு வழியை கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. உங்கள் நியூஸ் 7 வாயிலாக நான் கேட்டுக்கிறோம். என் பேர் ஐயப்பன். தீபன், தஞ்சாவூர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுற நேரத்துலையும் சரி, ஸ்கூல் விடுற நேரத்துலையும் சரி, ஒரு 1 hour ஆயிடுது டிராஃபிக்கு. இந்த பாலம் இங்கே முடிய வேண்டிய பாலமே கிடையாது. ராமநாதன் தாண்டி முடிய வேண்டிய பாலம். ஆம்புலன்ஸ்லேருந்து எல்லாமே இந்த இடத்துல டிலே ஆகி தான் போகுது 1 hour. அதாவது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த இடத்துல மட்டும் 1 hour வண்டி பிரேக் ஆகி தான் போயிட்டு இருக்கு. இந்த ராமநாதன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்.